கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவர் ஒரு சமாதானக்காரனர் என்று அறிந்திருக்கிறோம். திருமறையிலே மிக அழகாக சொல்லுகிறது, நம்மை உருவாக்கின ஆண்டவர் சமாதானக்காரனர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார் எசையா 66:12, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதி போல புரள பண்ணுவேன். அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் ஒரு நதியை போல இந்த உலகத்தில் புரள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு சமாதானத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சமாதானம் இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வேலை ஸ்தலங்களிலே சமாதானம் இல்லை, நம்ம திருச்சபைகளிலே சமாதானம் இல்லை, நம்ம குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடி பல விதங்களிலே நாம் பாடுகளோடு குறையோடு நாம் காணப்படலாம். அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சமாதானத்தை ஒரு நதியை போல புரளச் செய்வேன். இந்த சமாதானத்தை நிச்சயமா நான் தருவேன். அந்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையில நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை ஒரு நம்பிக்கையோட ஒரு வார்த்தை. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்திலே சமாதானம் இல்லாதபடி இந்த நாளை ஆரம்பித்திருக்கலாம். நேற்று இரவு நிறைய பேர் உறங்காம நீங்க இருந்திருப்பீங்க. போராட்டத்தை நினைத்து, கவலைகளை நினைத்து, பாரங்களை நினைத்து, பிரச்சனைகளை நினைத்து, உடைவுகளை நினைத்து சமாதானம் இல்லாதபடிதான் இந்த காலை நேரத்தில் இழந்து நின்றிருக்கலாம். உங்கள் சரீரத்தில் வந்திருக்கிற போராட்டங்களை நினைத்து சமாதானத்தை இழந்த மக்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை, சமாதானத்தை நதியை போல நான் புரளச் செய்வேன். நான் சமாதானத்தை தருவேன். இந்த இறைச்சல் எல்லாம் ஒழிந்து, இந்த போராட்டம் எல்லாம் நீங்கி, இந்த வேதனை பாரங்கள் எல்லாம் மாறி சமாதானத்தை உங்கள் உள்ளங்களிலே நிச்சயமாய் இந்த காலை நேரத்திலே நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி வந்த எத்தனையோ ஜனங்கள் குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் வந்தார்கள், சமாதானம் இல்லாமல் வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நீங்காத சமாதானத்தை கொடுத்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். சமாதானம் நதி போல புரளச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு, ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானத்தை தாருமப்பா, எனக்கு அந்த கிருபைகளை தாருமப்பா, எனக்கு அந்த ஆசீர்வாதங்களை தாருமப்பா என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் தருகிற சமாதானம் மிகப்பெரிய சமாதானமா இருக்கும். கவலைப்படாதிருங்கள். சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. சமாதானம் நதி போல புரளச் செய்வேன் என்று சொன்னீரேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சமாதானத்தை நீர் தர வேண்டுமா கெஞ்சிரப்பா. உம்முடைய மகிமையை நாங்கள் காண பலன் தாங்கப்பா. உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் அசைவாண்டட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நீ செய்யுமப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காண கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா. ஆசீர்வதியும். சமாதானத்தை நதியை போல புரளச் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.